அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முனைவர் புவனேஸ்வரி. சென்ற வாரம் கிருஷ்ணர், துரியோதனன், பலராமன் ஆகியோர்களின் சுயம்வரம் குறித்த செய்திகளை ஐயாயிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டோம். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியை ஐயாயிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் சில கேள்விகள் உள்ளன. அதை விளக்கத்தையும் ஐயாயிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. ஐயா, பிரம்மாக்கள் அழிவு இருக்கு, பிரம்மாக்களுக்கும் அழிவு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய அழிவு, அதை பற்றிய தகவல்களை சொல்லுங்க இல்லை ஐயா. கடந்த பாகத்திலேயே நம்ம பிரம்மாவோட ஆயுள், அவருடைய ஒரு பகல்னா என்ன, ஒரு இரவுனா என்ன, ஒரு பிரம்மா 100 வருடங்கள் வாழ்வார். ஸோ 100 வருடங்கள்ங்கிறது அவருக்கு நம்மளுடைய பூமியினுடைய ஆண்டுகளில் 311 லட்சம் கோடி வருடங்கள் அப்படின்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அந்த 100 வருடங்கள் முடியும் பொழுது அதான் ஒரு மகா பிரளயம் நடந்து எல்லா லோகங்களும் அழிந்துவிடும். சத்தியலோகம் தவிர மற்ற எல்லா லோகங்களும் அழிந்துவிடும். பிரம்மாவும் இறந்து விடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக எல்லா லோகங்களும் உருவாகும். ஸோ அப்போ மறுபடியும் விஷ்ணுவுடைய தொப்பிலிருந்து தான் பிரம்மா பிறந்ததாக புராணங்கள் சொல்லுகின்றது. ஸோ அப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பிரம்மா பிறப்பார். ஸோ இப்படி இது ஒரு திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய யுகத்தில் இப்போ நாம் கலியுகத்தில் இருக்கிறோம். ஸோ கலியுகம் நமக்கு 4,32,000 ஆண்டுகள் இருக்கக்கூடியது. இதில் 5,000 வருடங்கள் ஏற்கனவே முடிந்து விட்டது தான் சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரம்மா 7வது பிரம்மான்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே 6 பிரம்மாக்கள் அவர்களுடைய ஆயுள் முடிந்து இறந்து விட்டார்கள். இப்போ 7வது பிரம்மா இப்போ இருக்கிறதா சொல்கிறாங்க. அவருடைய வயது இப்போ 51 ஆண்டுகள் முடிந்து விட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இன்னும் 49 ஆண்டுகள் அவர் இருப்பார். இப்போ இருக்கக்கூடிய பிரம்மா இன்னும் 49 ஆண்டுகள் இருப்பார். இதுதான் புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கின்றது. ஐயா, நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது. வேறு பிரபஞ்சத்துலேயும் பிரம்மாவினுடைய பிறப்பு இருக்குங்களா? ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. பிரபஞ்சங்கள் நிறைய இருக்கின்றது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷ்ணு மூச்சை வெளியே விடும் பொழுது ஒரு பிரபஞ்சம் உருவாகுமா, உள்ளே இழுக்கும்போது ஒரு பிரபஞ்சம் அழியாகும். இப்படி பல பிரபஞ்சங்கள் உருவாகி கொண்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த இதுக்கு ஒரு கதை இருக்கின்றது. ஸோ ஒரு முறை பிரம்மா துவாரகைக்கு வருகிறார். கிருஷ்ணரை பார்ப்பதற்காக வருகிறார். அப்போ அந்த வாயில் காப்போன் கேட்குறான். வாயில் காப்போனிடம் பிரம்மா சொல்கிறாரு, நான் பிரம்மா வந்திருக்கிறேன், போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் ஆணவமாக சொல்கிறார். ஸோ அப்போ உள்ளே போனோன்னே கிருஷ்ணர் அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஸோ இவர் ஆணவமாக பேசுகிறாருன்னு சொன்னோன்னே அந்த வாயில் காப்போன்ட்டு போய், நீ போய் எந்த பிரம்மான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ அப்போ இங்கே வாயில் காப்பான்னு கேட்டோன்னா பிரம்மாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியார். எந்த பிரம்மான்னு எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ கிருஷ்ணர் அங்கே வரார். கிருஷ்ணர் வரும் பொழுது இவர் எந்த பிரம்மான்னு எனக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் அங்கே அவருக்கு ஒரு காட்சியை கொடுக்கின்றார். ஸோ பிரம்மாவுக்கு ஒரு காட்சியை கொடுக்கின்றார். அங்கே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்கின்றார். ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் 10 தலை இருக்குது, சில பேர்த்துக்கு 100 தலை இருக்குது, சில பேர்த்துக்கு 1000 தலைகள்லாம் இருக்குது. 1000 தலை, 10,000 தலை, அந்த மாதிரியெல்லாம் பிரம்மாக்கள் இருக்கின்றார்கள். ஸோ அப்போ கிருஷ்ணரை அது விளக்கம் சொல்கிறார். பிரபஞ்சத்தினுடைய எவ்வளோ பெரிதாக இருக்கின்றதோ அதற்கு தகுந்தாற் போல் அத்தனை தலைகள் பிரம்மாவுக்கு இருக்கும். ஸோ அப்போ பல ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் ஒவ்வொரு பிரபஞ்சத்துலேயும் இருக்காங்க. ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு அத்தனை தலைகள் இருக்கும். ஸோ அத்தனை தலைகள் என்ன காரணம் அப்படின்னா, மிகப்பெரிய பிரபஞ்சங்கும்போது அங்கே படைப்பு தொழில் மிக நிறைய செய்ய வேண்டியிருக்கும். அதற்காக அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் புரியுறதுன்னா நமக்கு நிறைய ஞானம் வேண்டும். அதுதான் பிரம்மாவோட விஷயங்கள். மகாபாரதம் மீண்டும் நடைபெறுமா? யுகத்திற்கு யுகம் மகாபாரதம் நடைபெறுமாங்க ஐயா? ஸோ இதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் கிருஷ்ணர் அவதாரம் எடுப்பார், மீண்டும் மகாபாரதம் நடக்கும்.
திரும்ப திரும்ப இது வந்து ஒவ்வொரு துவாபர யுகம் வரும் பொழுதும் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கும். ஸோ இதே போல் ராமாயணம் நடந்து கொண்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தொடர்கதை மாதிரி போயிட்டே தான் இருக்கும். நடக்கும், அழியும், புதிதாக உருவாகும், மறுபடியும் நடக்கும், அழியும், புதிதாக உருவாகும். இப்படி நடந்து கொண்டே இருக்கும் என்று புராணத்தில் சொல்லப்படுகின்றது. ஸோ இப்போ உங்கள் கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் நல்லா புரியணுன்னா இது வந்து சொல்லப்போனால் எனக்கே ஆச்சரியமான விஷயந்தான். எனக்கே முழுதும் புரிந்ததா என்றால் நானே நிறைய நேரத்தில் யோசிப்பேன், இப்படிலாம் இருந்திருக்குமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம். இல்லை நமக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு தெரிந்தவரை நம்ம புரிந்து கொள்ளலாம், அவ்வளோதான். இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து பலராமன், கிருஷ்ணர், துரியோதனன், கர்ணன் எல்லாத்துக்கும் திருமணம் நடந்து விடுகின்றது. ஸோ அப்போ இவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் எப்படி, எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதற்கு முன்பாக அர்ஜுனனுக்கு நடந்த ஒரு விஷயத்தை நாம் இங்கே வந்து பார்க்கணும். ஸோ அர்ஜுனனும் அவங்க வந்து திரௌபதியோடு வாழும் பொழுது அவங்க என்ன ஏற்கனவே முடிவு செய்திருக்கின்றார்கள்னா, ஒரு வருடம் திரௌபதி ஒரு கணவனோடு வாழும் பொழுது மற்றவர்கள் யாரும் அவரை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு செய்திருக்கின்றார்கள் இல்லையா. இப்போ ஒரு நாள் வந்து ஒரு அந்த குடிமக்களில் ஒருத்தர் வந்து என்னுடைய பசுவை திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து அர்ஜுனன்ட்ட சொல்லும் பொழுது, அர்ஜுனன் வந்து நான் போய் என்னுடைய வில் அம்பை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த வில் அம்பு வந்து திரௌபதி அறையில் இருக்கின்றது. அப்போ வந்து திரௌபதியும் தர்மரும் தான் அந்த ஒரு வருடங்கிறது திரௌபதி வந்து தர்மனுடைய வாழக்கூடிய வருடம். அப்போ இவர் அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. குடிமக்களையும் காப்பாற்றி ஆகணும், நம்ம எடுத்துக்கொண்ட அந்த சட்டத்தையும் மீறக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் பொழுது குடிமக்களை காப்பாற்றுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த வில் அம்பை எடுத்துகிட்டு வந்து அந்த திருடனை பிடித்தரும். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், நான் வந்து விதியை மீறி விட்டேன், அதனால் வந்து நான் வந்து ஒரு வருஷம் வந்து வனவாசம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தர்மர் என்ன சொல்கிறாரு, நீ வேணும்னே மீறலை, ஒரு நல்லது செய்கிறதுக்காக தான் மீறியிருக்க, அதனால் நீ போக வேண்டியதில்லைன்னு சொல்கிறான். இருந்தாலும் அர்ஜுனன் என்ன சொல்கிறான், இல்லை வந்து நான் வந்து நியாயப்படி நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தீர்த்த யாத்திரை போகிறான். அந்த ஒரு வருடம் வந்து அவன் தீர்த்த யாத்திரை போகிறான். தீர்த்த யாத்திரைங்கும் போது அவன் வந்து முழு பாரதத்திற்குமே செல்கிறான். அதாவது கன்னியாகுமரியிலேருந்து மேலே இமாலயா வரைக்கும் போகிறான், இமயமலை வரைக்கும் போகிறான், இந்த பக்கம் கிழக்கு மேற்காகவும் போகிறான், எல்லாத்தையும் வந்து போகிறான். எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா நதி இருக்கிற இடத்துக்கும் அவன் போகிறான். கங்கை நதி, அந்த நதி, எல்லா நதி இருக்கிற இடத்துக்கும் அவன் போகிறான். இப்படி போகும் பொழுது கங்கை நதிக்கு போகும் பொழுது அங்கே வந்து கடலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உலுபின்னு இருக்காங்க. உலுபி அப்படிங்கிறது கடலில் வாழக்கூடிய ஒரு பெண். அவங்க வந்து அர்ஜுனன் மேலே ஆசைப்பட்டு அவனை கடலுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. போய் நீ வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ இவன் வந்து இல்லை நான் வந்து தீர்த்த யாத்திரைக்காக தான் வந்திருக்கேன், ஒரு வருடம் வனவாசத்திற்காக வந்திருக்கேன், நான் வந்து திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உலுபி என்ன சொல்கிறா, நீங்கள் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் நான் தற்கொலை பண்ணிக்குவேன், கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொள்கிறான். அவங்களுக்கு வந்து அரவான் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை பிறக்கின்றான். இந்த அரவான் வந்து குருஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை அங்கே இருக்கின்றது, அரவான். ஸோ அதுக்கப்புறம் அர்ஜுனன் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி மணிப்புரம் போகிறான். ஸோ மணிப்புரத்தில் அங்கே சித்திராங்கதைன்னு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்கின்றான். அதுக்குள்ளே இந்த ஒரு வருடம் முடிந்துடுது. மணிப்புரம் போகும்பொழுது ஒரு வருடம் முடிந்துடுது. இருந்தாலும் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறான். அங்கே சித்திராங்கதையை திருமணம் செய்து கொள்கின்றான். ஸோ அவங்களுக்கு பப்ருவாகனன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ இப்படி எல்லா பக்கம் போயிட்டு வரும் பொழுது கிருஷ்ணரோட தங்கை வந்து சுபத்திரை வந்து அர்ஜுனனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் வந்து பலராமனுக்கு அதில் விருப்பம் இல்லை. சுபத்திரையை வந்து அர்ஜுனனுக்கு திருமணம் செய்வதில் விருப்பம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறான், ஒரு முனிவர் முன்னாடி வேடம் விட்டு போய் சுபத்திரையை கடத்திட்டு போயிடறான். கிருஷ்ணரும் அது உதவி செய்கிறார், கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். பலராமனுக்கு கோவம் வரும். அப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறாரு,
அர்ஜுனன் தான் வந்து சுபத்திரைக்கு வந்து தகுதியான மணவாளன், அதனால் இதில் நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, நான் தான் வந்து இதுக்கு ஏற்பாடு செய்தேன்னு சொல்லி அவன் சுபத்திரையை திருமணம் பண்ணிக்கிறான். சுபத்திரைக்கு பிறந்த வந்து அபிமன்யு. ஸோ இந்த அபிமன்யுவுக்கு ஒரு முக்கியமான குருஷேத்திர பொருள் ஒரு முக்கியமான பங்கு இருக்கின்றது. ஸோ இப்படி அர்ஜுனனுக்கு இந்த குழந்தைகள்லாம் பிறக்குது. ஸோ அதே போல் திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அது பேர் வந்து சிருதகர்மா. அந்த பையன் பேர் வந்து சிருதகர்மா. திரௌபதிக்கும் தர்மருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை பேர் வந்து பிரதிவிந்தியன். அது வந்து பிரதிவிந்தியன்கிறது ஒரு குழந்தை. ஸோ திரௌபதிக்கும் பீமனுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து சூத சோமன் அப்படின்னு ஒரு குழந்தை. ஸோ அதே போல் நகுலனுக்கும் திரௌபதிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து சதாநீதன் அப்படின்னு ஒரு பேர். இதுமாரி சகாதேவனுக்கும் திரௌபதிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஸ்ருதசேனன். இப்போ இவங்க 5 பேரும் இந்த திரௌபதிக்கு பிறந்த 5 பேரும் தான் உப பாண்டவர்கள்னு சொல்கிறாங்க. அதாவது பாண்டவர்களுக்கு பிறந்த திரௌபதி மூலமாக பிறந்த 5 குழந்தைகளுக்கும் உப பாண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் குழந்தைகள்லாம் பிறந்துவிடுது. ஸோ அது துரியோதனனுக்கு அதே போல் துரியோதனனுக்கு வந்து லக்ஷ்மணகுமாரன் ஒரு பையனும் லக்ஷ்மணான்னு ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த குழந்தைகள் பிறக்கின்றன. கர்ணனுக்கு வந்து விருஷசேனன் விருஷகேதுன்னு குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இது தவிர மற்ற குழந்தைகளும் இருக்காங்க. இவங்க மகாபாரதத்தில் முக்கியமான விஷயங்களாக இவங்க தான் இருக்காங்க. கிருஷ்ணருக்கு பார்த்திங்கன்னா 80 மகன்கள். கிருஷ்ணருக்கு வந்து 8 மனைவிகள், ஒவ்வொரு மனைவியோடும் 10 மகன்கள் பிறக்கின்றார். ஸோ இதில் முக்கியமானவங்கன்னு பார்க்கும் பொழுது பிருத்தியும்னன், சாம்பன், இவங்க 2 பேர் தான் முக்கியமானவர்கள். மற்றது நிறைய பேர் மீதியெல்லாம் மொத்தம் 80 குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஸோ அதேமாதிரி பலராமனுக்கு பார்த்திங்கன்னா வச்சலான்னு ஒரு பெண் இருக்கின்றார்கள். ஸோ இந்த அபிமன்யுவுக்கும் வச்சலாவுக்கும் தான் திருமணம் நடக்கும் பின்னாடி. ஸோ இப்படி எல்லாருக்கும் குழந்தைகள்லாம் பிறந்துடுறாங்க. ஸோ பிறந்த பிறகு துரியோதனன் அவன் தனியாக ஆட்சி செஞ்சிட்ருக்கான். அவன் வந்து அஸ்தினாபுரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இங்கே தர்மர் வந்து இந்திரபிரஸ்தத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்திரபிரஸ்தத்தில் ஒரு நாள் நிறைய அரசர்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது தர்மன் அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாரதர் அங்கே வர்றார். ஸோ நாரதர் வந்து தர்மனுக்கு நிறைய உபதேசம் கொடுக்குறார். நீ வந்து எப்படி வந்து நாட்டை ஆள வேண்டும், எப்படி வந்து குடிமக்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீ வந்து மற்ற நாட்டை பிடித்தால் அந்த மக்களையும் எப்படி நடத்த வேண்டும், பிடித்த அந்த அரசர்கள் உனக்கு கப்பம் கட்டுவாங்க, அந்த அரசர்களிடம் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படி அவருக்கு வந்து பலவிதமான உபதேசங்கள்லாம் சொல்கிறார் தர்மருக்கு. என்ன மாதிரி ஒரு நேர்மையோடும் தர்மத்தோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறார். ஸோ இதெல்லாம் சொல்லி முடித்தது பிறகு என்ன சொல்கிறாருன்னா, பாண்டு வந்து உனக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றார். நாரதர் வந்து எல்லா லோகத்துக்கும் போகக்கூடியவர் தானே. பாண்டு வந்து சொர்க்கத்தில் இருக்கார். பாண்டு வந்து உனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்தின்னு கேட்குறோம். தர்மர் கேட்கும் பொழுது தர்மனை வந்து ராஜசூய யாகம் நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, ராஜசூயம் நடத்தினால் எனக்கு வந்து இந்திர சபையில் ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு பாண்டு வந்து நாரதர் மூலமாக சொல்லி விடுறார். ஸோ ராஜசூய யாகம் அப்படின்னா அந்த யாகம் நடத்துறது எப்படின்னா, அவங்க வந்து நடத்தினா எல்லா நாட்டையும் அவர்கள் பிடித்து விட வேண்டும், எல்லா நாடும் அவர்களுடைய கட்டுக்குள் வந்துவிடும். யார் ராஜசூய யாகம் நடத்துனாங்களோ அந்த கட்டுக்குள் நடந்துவிடும். இப்போ நான் ராஜசூயம் நடத்துகிறேன்னு நான் சொன்னால் மற்ற மன்னர்களை நான் வந்து ஒத்துக்கலை அப்படின்னா சண்டை போட்டு ஒன்று அவங்க ஜெயிக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு கட்டுப்படணும். இதுதான் ராஜசூய யாகம். அப்போ இது நடந்து கொண்டு இருக்கும்போது தர்மனுக்கு இது திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கிருஷ்ணரையும் பலராமனையெல்லாம் வரவழைத்து எல்லாரையும் வைத்து இது ராஜசூயம் நடத்தலாமா அப்படின்னு வந்து பேசும் பொழுது அப்போ தர்மன் என்ன சொல்கிறான், ஜராசந்தன் இருக்கின்றான். ஸோ ஜராசந்தன் மகத நாட்டு மன்னன். அவன் ஏற்கனவே கம்சனோட மாமனார் இல்லையா. கிருஷ்ணருக்கும் அவங்களுக்கும் ஆகாது. ஸோ கிருஷ்ணரே வந்து
கிருஷ்ணர்கிட்ட சொல்லும்போது கிருஷ்ணர் என்ன சொன்னார், ஜராசந்தனை கொல்வது அவ்வளோ எளிதல்ல, நாங்களே அவனுக்கு பயந்துட்டு தான் துவாரகையில் போய் இருக்கிறோம், அவன் எங்களையுமே ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் வந்து அவனை கண்டிப்பாக நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தர்மரானா பயப்படுறார். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, பீமன் அர்ஜுனனை கூட்டிகிட்டு நான் போகிறேன், போய் ஜராசந்தனை வந்து கொல்றதுக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னோன்னே தர்மனுக்கு வந்து பயம் வருது. ஏன்னா ஜராசந்தன் மிக பலசாலி, அவன் வந்து 86 நாட்டு அரசர்களை பிடித்து வைத்திருக்கின்றான். அவன் வந்து இன்னொரு 14 நாட்டு அரசர்களை பிடித்தா 100 மன்னர்களையும் வைத்து அவன் வந்து அவங்கள பலி கொடுத்தான்னா அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரம் கிடைக்கும். அதுக்கு அவன் வந்து அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றான். அப்போ தர்மருக்கு பயம் வருது, பீமனையும் அர்ஜுனையும் அவன் எதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ஜராசந்தனை கொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமானால், கிருஷ்ணருக்கும் ஜராசந்தனால் பிரச்சனை இருக்குது. ஜராசந்தனை ஒழிச்சு கட்டணும், இவங்களுக்கும் ராஜசூய யாகம் நடத்தணும். அதனால் கிருஷ்ணர் வந்து கட்டாயப்படுத்தி இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இதை தாண்டி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கிருஷ்ணர் வந்து மிகவும் யாருமே அவரை எதுவும் செய்ய முடியாது, மிகவும் பராக்கிரமம் வாய்ந்தவர்னு சொல்கிறோம். ஆனால் அவரே இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க மகாபாரதத்தில், ஜராசந்தனை பார்த்து பயப்படுறாரு, ஜராசந்தனுக்கு பயந்து தான் துவாரகைக்கே போனார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, கிருஷ்ணரும் சராசரியான மனிதர்களைப் போல தான் இங்கே வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க 3 பேரும் மார்வேடம் போட்டு, பிராமணர் மாரி மார்வேடம் போட்டு ஜராசந்தன் மகத நாட்டுக்கு ஜராசந்தன் அரண்மனைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் அரண்மனைக்குள்ளே பிராமணர் மாதிரி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நான் தான் பீமன், நான் தான் அர்ஜுனன், நான் தான் கிருஷ்ணன் சொல்லி ஜராசந்தனை சண்டைக்கு இழுக்கிறாங்க. நீ வந்து எங்களுடைய யாரோ ஒருத்தரோட சண்டை போட்டு ஜெயிக்கணும், இல்லைன்னா தோல்வியை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது அப்போ அவன் வந்து நான் பீமனோட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு தயாராகிறான். இப்போ இந்த ஜராசந்தனுக்கு ஒரு கதை இருக்கின்றது. ஜராசந்தனோட தாய் தந்தைக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அப்போ அந்த அரசன், மகத நாட்டு அரசன் என்ன பண்ணுறான், ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு இந்தமாரி எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்குன்றான், எனக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும் பொழுது இந்த முனிவர் வந்து ஒரு மாம்பழத்தை கொடுக்குறார். இதை வந்து உன் மனைவி சாப்பிட சொல்லு, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜராசந்தன் அப்பாவுக்கு 2 மனைவிகள் இருக்கின்றார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மாம்பழத்தை 2ஆக வெட்டி ஆளுக்கு ஒரு பகுதியாக கொடுத்துறாரு. ஸோ அப்போ அவங்க 2 பேருமே கருவுட்டுறாங்க. கருவுட்டு குழந்தை பிறக்கும் பொழுது பாதிக்கு பாதி, அதாவது நேராக ஒரு கால், ஒரு கை, ஒரு கண் பாதியாக வெட்டப்பட்ட மாதிரி ஒரு மனைவிக்கு பாதியாகவும் இன்னொரு மனைவிக்கு பாதியாகவும் பிறக்கிறாங்க. உயிர் இல்லாமல் தான் பிறக்குது. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்க மகத நாட்டு அரசனுடைய மனைவிகள் 2 பேரும் அதிர்ச்சி ஆகி அந்த பிண்டத்தை கொண்டு போய் காட்டில் போட்டுடலாம், யாருக்கும் தெரியாமல் நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் கொண்டு போய் போடுறாங்க. அங்கே வந்து ஜெய்ரைன்னு ஒரு அரக்கி இருக்கா, அவள் மாமிசத்தை சாப்பிட்றவ. அவள் என்ன பண்ணுறா, அந்த 2 பகுதியும் எடுத்து ஒன்றா வச்சு சாப்பிட்லான்னு வைக்கும் பொழுது அது 2 ஒன்றா சேர்ந்து உயிர் வந்துடுது குழந்தைக்கு. குழந்தை சத்தம் அழுகுது. அப்போ அந்த அரக்கி என்ன பண்ணுறா, அந்த குழந்தையை கொண்டு வந்து அரசன்ட்ட கொடுக்குறான். கொடுத்தோன்னே அதை அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதனால தான் அது ஜெய்ரை ஜராசந்தன்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ இதுதான் ஜராசந்தனுடைய பிறப்பு. இப்போ ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் சண்டை நடக்கின்றது. ஸோ பீமன் என்ன பண்ணுறான், ஜராசந்தனை 2ஆக பிச்சு பிச்சு போடுறான். பிச்சு போட்டோன்னா அவன் மறுபடியும் வந்து ஒன்றா சேர்ந்துக்குது. அவனுக்கு வந்து சாகிறதே இல்லை, திரும்ப திரும்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ கிருஷ்ணர் வந்து அவனுக்கு சைகை காமிக்கிறார். என்ன சைகை காமிக்கிறார்னா, 2ஆக பிச்சு இப்படி மாற்றி போட்டுரு, இப்படி சரியாக இருந்தால் தான் வந்து சேர்ந்துக்கும், 2ஆக பிச்சு இப்படி மாற்றி போட்டுருன்னு சொல்கிறார். அதே போல் அவன் வந்து 2ஆக பிச்சு இப்படி மாற்றி போட்டதுக்கப்புறம் அவன் இறந்துறான்.
ஜராசந்தன் இறந்து விடுகிறான். ஸோ இப்போ அந்த மகத நாட்டையும் இவர்கள் பிடித்து விடுகிறார்கள். அந்த 86 அரசர்களையும் விடுவித்து அவர்களையும் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் எல்லாரும் வெவ்வேறு திசைக்கு போகிறாங்க. போய் எல்லா நாட்டுக்கூடையும் சண்டை போட்டு இதெல்லாம் பிடிக்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன வருதுன்னா, அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், கேரள மன்னர்களையும் வந்து அவர்களையும் வந்து பார்த்தார்கள், அவர்களையும் தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள்னா இதில் வருது. காவிரியில் வந்து சகாதேவன் வந்து காவிரியில் வந்து குளித்து இந்த நாட்டையெல்லாம் பிடிக்கிற மாதிரியெல்லாம் கரை வருகிறது. குருட்சேத்திரத்திலையும் பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ அப்போ அவங்க வந்து பாரதம் அப்போவே ஒரு பெரிய ஒரு ஒன்றாகத்தான் இருந்தது. ஸோ இமயம் முதல் குமரி வரை, இந்த பக்கம் கிழக்கு முதல் மேற்கு வரைக்கும் எல்லாமே வந்து ஒன்றாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி புரிந்துக்கணும் நாம். இப்போ எல்லாமே வந்து இவங்க கட்டுக்குள் வந்து விடுகின்றது. அப்போ இவங்க வந்து ராஜசூய யாகம் வந்து ஏற்பாடு செய்கின்றார்கள். எல்லா மன்னர்களையும் அழைக்கின்றார்கள். இங்கே அஸ்தினாபுரத்துலேருந்து பீஷ்மர், துரோணர், துரியோதனன், சகுனி எல்லாருமே வர்றாங்க. ஸோ அங்கே வரும்பொழுது அந்த இந்திரபிரஸ்தம் வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு மயன் தானே கட்டுறான். அதாவது விஸ்வகர்மாங்கிற மயன் வந்து ரொம்ப அற்புதமாக அங்கே கட்டி வச்சிருக்கின்றார். அதெல்லாம் வந்து அப்படியே கண்ணாடி, பளிங்கு அந்த மாதிரி எல்லாம் கட்டி வைத்திருக்கின்றார்கள். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நடந்தால் தண்ணி இருக்காது. இப்படியெல்லாம் கண்ணாடி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கதவு இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு மாய லோகம் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அப்போ வரும்பொழுது துரியோதனன் வந்துட்டு தண்ணி இருக்குதுன்னு நினச்சிட்டு தன்னுடைய துணியை தூக்கிட்டு அங்கே தண்ணி இருக்கிறது இல்லை. தண்ணி இல்லைன்னு நினச்சிட்டு போகும்போது தண்ணிக்குள்ளே போய் விழுந்தாராம். கண்ணாடி கதவுன்னு நினச்சிட்டு கண்ணாடிக்கு போய் முட்டிக்கிறான். இப்படி எல்லாம் நடக்கின்றது. அப்போது எல்லோரும் சிரிச்சிடுறாங்க. நாம் வந்து நாமளே வந்து யாராவது கீழே விழுந்தோம்னா விழுந்துட்டாங்கன்னா எல்லாம் சிரிச்சிடுவாங்க இல்லையா, அதுபோல் வந்து பீமன்னு எல்லோரும் சிரிச்சிடுறாங்க. திரௌபதியும் சிரித்து விடுகிறார். இப்போ துரியோதனனுக்கு அவனுக்கு வந்து அது ஒரு பெரிய அவமானமாகிவிடுறது. மனத்தில் அது ஒரு பெரிய வலியை உண்டாக்குகின்றது. ஸோ அப்புறம் இந்த ராஜ்யகாமம்லாம் நடக்குது. ஸோ அப்போ வந்து தர்மர் என்ன சொல்கிறாரு, முதல் மரியாதை நாம் வந்து யாருக்கு கொடுக்கறது, அந்த யாகத்துக்கு வந்து முதல் மரியாதை நம்ம வந்து யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கறதுன்னு பீஷ்மர்கிட்ட கேட்குறாரு. அப்போ பீஷ்மர் என்ன சொல்கிறாரு, ஸோ முதல் மரியாதைக்கு தகுதியானவர் கிருஷ்ணரை தவிர யாரும் கிடையாது. கிருஷ்ணர் தான் அனைத்தும் அறிந்தவர். அவர் பல அரக்கர்களை கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு கடவுளோட அவதாரம். அவருக்கு எல்லாமே தெரியுது, ஒரு கடவுள் அவதாரம் இப்படிலாம் நடக்குன்றது அப்படிங்கிறது எல்லாமே பீஷ்மருக்கு தெரியறதுனால கிருஷ்ணருக்கு தான் வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ சகாதேவன் வந்து கிருஷ்ணருக்கு வந்து முதல் மரியாதை செய்கிறான். ஸோ இதெல்லாம் முடிந்த உடனே அங்கே வந்து சிசுபாலன் வந்து அவனுக்கு கோபம் வருது. துரியோதனனும் சிசுபாலனை நல்லா வந்து தூண்டி விடுறான். முதல் மரியாதை கிருஷ்ணருக்கு கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவனை தூண்டி விட்டான்னு சிசுபாலன் எந்திரிச்சு தர்மனை பார்த்து, உனக்கு அறிவில்லை, நீ வந்து கிருஷ்ணரை தவிர இங்கே வந்து வயதானவர்கள் யாரும் இல்லையா, வயது முதிர்ந்தவர்கள் யாரும் இல்லையா, அல்லது முதல் மரியாதைங்கிற ஒரு ஆசாரியனுக்கு செய்வார்கள், இந்த யாகம் நடத்துகிறவங்களுக்கு வேதவியாசர் இருக்கார், அவருக்கு நீங்கள் செஞ்சுருக்கலாம், வீரத்துக்கு பேர் போனவங்களுக்கு நீ செஞ்சுருக்கலாம், பீஷ்மருக்கே செஞ்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு செய்கிறீங்க, ஏன்னா கிருஷ்ணருக்கும் சிசுபாலனுக்கும் தான் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அப்போ பீஷ்மர் வந்து அவனை சமாதானப்படுத்துறதுக்காக பேசும் பொழுது சிசுபாலன் ரொம்ப அவமானப்படுத்துகிறான். நீ வந்து ஆண்மை இல்லாதவன், பீஷ்மரை பார்த்து நீ வந்து ஆண்மை இல்லாதவன், நீ வந்து அம்பிகளை போய் கடத்திட்டு தானே வந்த, அந்த அம்பாவை வந்து அலைக்கழித்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் அவளை சீரழிச்சு அப்படி நீ ஒரு கிழவன் அப்படி இப்படின்னு கண்டதெல்லாம் பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேதவியாசர் பேசும் பொழுதும் பாண்டவர்கள் பேசும் பொழுதும் நீங்கள் எல்லாம் வந்து தவறாக தான் பிறந்தீங்க, பாண்டவர்கள்லாம் வந்து தவறாக தான் பிறந்தாங்க
வேதவியாசர் பிறந்ததும் தவறாக தான் பிறந்தார். ஆனால் வேதவியாசரும் பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவங்க தானே. அப்புறம் விசித்திர இது பாண்டுவும் திருதராஷ்டிரனும் பிறந்ததே வந்து தவறாக தான் பிறந்தாங்க. அப்போ இந்த மகாபாரதத்தில் அவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே பார்த்தா நமக்கே வந்து அதெல்லாம் வந்து நம்மளே பேசியிருக்கோம், இப்படியெல்லாம் நடந்தது அப்படிலாம். அது எல்லாத்தையுமே வந்து அங்கே சிசுபாலன் வந்து சொல்கிறான், எல்லாத்தையுமே அவமானப்படுத்துகிறான். கிருஷ்ணரை வந்து நீ வந்து கிருஷ்ணரையும் வந்து நீ வந்து பெண்களோட தான் சுற்றிட்டுருப்ப, திரௌபதி வந்து உனக்கு எப்படி சகியாவா, அப்படி 5 பேருக்கு மனைவியான உனக்கு எப்படி சகியாவா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறான். அதாவது திரௌபதி சகி அப்படிங்கிறது என்னென்னா, திரௌபதி திருமணத்திற்கு வந்து 5 பேரை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறாங்க இல்லையா. அப்போ திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட வந்து அழுகிறான், எப்படி நான் வந்து 5 பேரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வந்து அவன் ரொம்ப அழுகும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, இது வந்து நீ நல்லா புரிந்து கொள்ளு, நீ வந்து அக்னியிலிருந்து பிறந்தவ அப்படின்லாம் சொல்லி தானே திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன், உனக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை சகியாக ஏற்றுக்கொள்கின்றேன். சகினா தோழியாக ஏற்றுக்கொள்கின்றேன். கிருஷ்ணருக்கும் திரௌபதியும் அவங்களுடைய நட்புங்கிறது, இந்த தோழி அப்படிங்கிறது வந்து மிக அருமையாக சொல்லப்படுகின்றது மகாபாரதத்தில். அவங்களுடைய நட்பு வந்து மிக முக்கியம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. அப்போ அவர் சொல்கிறார், நீ உனக்கு எப்போ பிரச்சனை வந்தாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டால் உடனே நாங்கள் வந்துடுவேன், உன்னை காப்பதற்கு நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அவங்க ரொம்ப நட்பாக இருக்கிறத இவன் வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறான். சிசுபாலன் வந்து உனக்கு வந்து எப்படி அவ சகியாவா அப்படின்லாம் ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறான். இப்போ கிருஷ்ணரும் திரும்ப திரும்ப சொல்கிறார், சிசுபாலா அமைதியாகரு அப்படின்னு அப்புறம் ஞாபகப்படுத்துகிறார், நீ வந்து செய்யக்கூடிய 100 தவறுகளைத்தான் நான் பொறுத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கணக்கு வச்சுக்கிட்டே வரார். ஸோ அப்போ ஒரு இடத்துல இந்த சகியை பற்றி சொல்லும் பொழுது அப்போ அவர் சொல்கிறார், உன்னுடைய 100 தவறுகள் வந்து தாண்டி விட்டது, நீ வந்து இறக்கும் நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை எடுத்து விட்டுறார். அது போய் சிசுபாலன் கழுத்தை வெட்டி அப்படியே அவன் இறந்து விடுகின்றான். ஸோ இதில் இன்னொன்று நம்ம வந்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, சிசுபாலனுடைய முற்பிறவி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது விஷ்ணுவோடைய காப்பாளர்களாக 2 பேர் இருக்காங்க, ஜெய விஜயன்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. விஷ்ணுவோடைய கதவு அவர் கூடிய இருந்த இடத்திற்குண்டு கதவு இருக்கும் இல்லையா, அங்கே காப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து ஜெய விஜயன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாள் வந்து பிரம்மாவின் புதல்வர்கள் 4 பேர் இருக்காங்க, அதாவது சனாத குமாரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க 4 பேரும் அங்கே வரும் பொழுது அவர்களை உள்ளே விட மாட்டேன்றார். அந்த ஜெய விஜயன் 2 பேரும் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க கோவம் வந்து இவங்களுக்கு சாபம் விட்டுறாங்க, நீங்கள் வந்து பூலோகத்தில் போய் பல காலம் கஷ்டப்படணும்னு சாபம் விட்டுறாங்க. அப்போ விஷ்ணு அங்கேருந்து வெளியே வரும்பொழுது இந்த சாபத்தை தெரிஞ்சுக்க பிறகு, இந்த சாபத்தை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் உங்களுக்கு ஒரு வழி மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது 7 பிறவிகள் நீங்கள் நல்லவர்களாக பூமியில் பிறந்து இறந்து வரீங்களா, இல்லை 3 பிறவிகள் கெட்டவர்களாக பிறந்து என்னால் அழிக்கப்படுவர்களாக பிறகுறீங்களான்னு கேட்குறாரு. கேட்கும் பொழுது அவங்க வந்து சீக்கிரம் விஷ்ணுவிடம் வந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 3 பிறவிகள் கெட்டவர்களாக பிறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் முதல் பிறவின்னு பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து இரண்யகசிபு இரண்யாட்சகன்னு பிறகுறாங்க. ஸோ இரண்யகசிபுங்கிறது வந்து முதல் வராக அவதாரம் விஷ்ணு எடுத்து வந்து இந்த பூமியை கொண்டு கடலில் ஒழித்து விட்டார்கள்னா வரும் இல்லையா, பன்றி உருவம் எடுத்து வராரு இல்லையா, அது மூலமாக வந்து அழிக்கிறார். இரண்யகசிபும் அப்போ ஒரு இதில் அழிப்பார். இரண்யாட்சகன் வந்து பிரகலாதனுடைய அப்பா, அது ஒரு கதை தனியாக வரும். ஸோ அங்கே வந்து அவங்கள அழிக்கிற மாதிரி வரும். அடுத்த ஜென்மத்தில் வந்து ராவணன் கும்பகர்ணனாக பிறகுறாங்க. சிசுபாலன் தான் ராவணன், கும்பகர்ணனாக பிறகுறாங்க. அப்போ தான் இவர் ராமர் அவதாரம் எடுத்து ராவணனையும் கும்பகர்ணையும் கொள்கிறாங்க. இது 3வது பிறவி. 3வது பிறவியில் தான் சிசுபாலனும்
தந்தவக்கரன்னு பிறக்கிறாங்க. சிசுபாலனை இப்போ கொண்டுறார். தந்தவக்கரன் போர் நடக்கும்போது கொன்றுவாங்க. ஸோ இதுதான் சிசுபாலனுடைய முற்பருவியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ இது வந்து ராஜசூயம் நடந்துறது. சிசுபாலன் கொல்லப்படுகின்றார். அப்போ நாரதர்கிட்ட தர்மனுக்கு மனதில் சங்கடம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது இந்த அபசகுணமாக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு ஈமகிரியெல்லாம் செஞ்சிடுறாங்க. இப்போ நாரதர்கிட்ட கேட்குறார், இது வந்து எதை காண்பிக்கின்றது, இது வந்து இதோட முடிந்துருமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் நாரதர் சொல்கிறாரு, இது வந்து தொடரும், 13 ஆண்டுகள் வந்து இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? ஆண்டவர்கள் 13 வருடங்கள் வனவாசம் போகிறாங்க இல்லையா, அதை குறிக்கிற மாதிரி தான் நாரதர் சொல்கிறார். ஸோ இப்போ இது நடந்து விடுகின்றது. இப்போ இதுக்கப்புறம் வந்து துரியோதனன் அவங்கெல்லாம் திரும்ப அரண்மனைக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே போன பிறகு துரியோதனனால் அவனுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வைர வைடூரியங்கள் எல்லா அரசரும் கொண்டு வந்து கொடுத்த பொருட்கள், ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டியன் சோழன்லாம் சொன்னான் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து எவ்வளவோ சந்தனக்கட்டைகள் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்லாம் வருது மகாபாரதம். இப்போ இவனால் தாங்கிக் கொள்ளவே முடியல. சகுனிட்டு போய் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு ஆத்திரங்கள் வருகின்றது. அப்போ சகுனி என்ன சொல்கிறான்னா, இவர்களை வந்து போரிலே நம்மால் வெல்ல முடியாது, இவர்களை போரிலே வெல்ல முடியாது, நாம் வந்து வேறொரு உபாயம் செய்து தான் இவர்களை வெல்ல வேண்டும். நான் வந்து என்னுடைய சொக்கட்டான் அதை மூலமாக சூதாட்டத்திற்கு இவர்களை அழைக்கலாம். இந்த தர்மருக்கு வந்து யுதிஷ்டனுக்கு வந்து சூதாட்டத்தில் விருப்பம் உண்டு, ஆனால் அவனால் சூதாட்டம் நன்றாக விளையாட தெரியாது. நாம் வந்து கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்துடுவாங்க, விளையாட கண்டிப்பாக வந்துடுவான். நாம் வந்து அவனை வந்து யுதிஷ்டனை வந்து சூதாட்டத்திற்கு அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் போய் நம்ம வந்து திருதராஷ்டிரன்ட்ட சொல்லி அவனை சம்மதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சகுனியும் துரியோதனனும் அங்கே போய் திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறாங்க. திருதராஷ்டிரன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து கோழைத்தனம், நீ வந்து போர் புரிந்து போய் அவங்களோட போர் புரிந்து வெற்றி பெற்றுவா, சூதாட்டம் நடத்துறது தவறு அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போ இவங்க திரும்ப வந்து சகுனி வந்து மகன் வந்து இப்படி சொல்கிறான், தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்கிறான், அப்படி இப்படின்னு திருதராஷ்டிரன் மனதை கலைக்கிறாங்க. ஸோ புத்திரபாசத்தில் திருதராஷ்டிரனுக்கு வேறு வழி தெரியவில்லை. அப்போ விதுரன் பீஷ்மர் எல்லாத்தையும் கூப்பிடும்பொழுது அவர்களும் வந்து இது வந்து தவறான வழி, இதை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் துரியோதனனுடைய பிடிவாதத்தினால் வேறு வழி இல்லாமல் திருதராஷ்டிரன் வந்து ஒத்துக்கொள்கிறான். அப்போ அதுக்கு வந்து அவன் வந்து சூதாட்டத்துக்குன்னு தனியாக ஒரு மண்டபத்தை கட்ட சொல்கிறான். சூதாட்டம் நடக்கிறதுக்காகவே ஒரு மண்டபத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த வாரம் நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம். இனிதான் முக்கியமான கட்டங்கள்லாம் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இப்போ பிறப்பு எப்படி மகாபாரதத்தில் முன்பே அவங்க கணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருக்கா? நம்ம ஏற்கனவே பேசணும். இது வந்து தொடர்ந்து திரும்ப நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. மகாபாரதமே திரும்ப நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் திரும்ப வந்து உருவாகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் மோட்சம்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த மோட்சத்தை அடைந்து விட்டால் திரும்ப பிறப்பு இருக்காது. மோட்சத்தை அடைந்து விட்டால் திரும்ப அதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கணும்னு சொல்கிறாங்க. மோட்சம்னா என்ன? சொர்க்கலோகத்தில் போய் சந்தோஷமாக வாழ்கிறது தான் மோட்சம். அவங்க வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து பிறப்பே வராது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. பட் எல்லாருடைய வாழ்க்கையும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான், விதிக்கப்பட்டது தான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இன்னொரு சந்தேகங்க ஐயா, என்னன்னா இப்போது ஒரு திரௌபதிக்கு 5 கணவர்கள் இருந்திருக்காங்க, 5 கணவரே அவங்க மணந்திருக்காங்கன்னு ஒரு செய்தி பார்க்குறோம். அதே மாதிரி ஆண்களுக்கு இவங்களுக்கு 8 மனைவிமார்கள் இருந்திருக்காங்க. இப்போ அர்ஜுனன் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அங்கே ஒவ்வொரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வதான தகவல்களை பார்க்கலாம். ஆனால் திரௌபதிங்கிறது வந்து பெண்ணாக இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது, ஒரு பெண்ணிற்கு 5 கணவர்களா அப்படின்னு. ஏன் ஆணுக்கு பெருவாரியாக அது வந்து இலக்கியங்களில் எடுத்து பேசப்படலை? அந்த காலத்தில் வந்து
ஆண்கள் வந்து நிறைய பெண்களை திருமணம் செய்து கொள்வது வந்து இயல்பாகவே இருந்தது. அதே போல் இப்போ அர்ஜுனன் வந்து நிறைய இடத்துக்கு போய் அந்த அரசனுடைய மகளை திருமணம் செய்து கொள்கின்றார். பலராமன் தங்கச்சி, அதாவது கிருஷ்ணரோட தங்கச்சி சுபத்திரையை திருமணம் செய்து கொள்கின்றார். இதற்கு வந்து அதற்கும் ஒரு விஷயம் இருக்குது. சகுனி வந்து துரியோதனன்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு கதை வருகின்றது. சகுனியை வந்து துரியோதன்ட்ட என்ன சொல்கிறான்னா, அர்ஜுனன் வந்து வில்லை திரௌபதி அறையில் வைத்து விட்டான், அதை எடுக்கிறதுக்காக போனதுனால தண்டனையாக வனவாசம் செல்கின்றான் என்று சொல்வது பொய். அவன் உண்மையாக எதுக்காக தீர்த்த யாத்திரை போகிறான்னா, தன்னுடைய நாட்டை வந்து பெரிதுபடுத்துவதற்காக, அவர்கள் பிற்காலத்தில் அவர்களுடைய உதவியும் தேவைப்படும் என்பதற்காக. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அரசர்கள் நிறைய திருமணம் செய்து கொள்வது எதற்காக, அந்த அரசனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு விட்டால் அவர்கள் நட்பு நாடாகி விடுவார்கள். அவர்கள் இவர்களுக்குத்தான் வந்து எந்த இடத்துலையும் உதவி செய்ய வேண்டி வந்துவிடும். அதற்காக தான் அந்த காலத்தில் வந்து அரசர்கள்லாம் நிறைய திருமணம் செய்து கொண்டார்கள். ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு வழக்கமாகவே ஆண்கள் நிறைய திருமணம் செய்து கொள்வதை யாரும் அப்போ வந்து தவறாக பேசவில்லை. பிற்காலத்தில் தான் நம்ம ஒரு ஏற்கனவே பேசணும், ஸ்வேதகேதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இதெல்லாம் பேசினாருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் சட்டத்திட்டங்கள்லாம் வந்து இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சந்தேகம், வனவாசம் என்பதும் தீர்த்த யாத்திரை என்பதும் ஒன்றா வெவ்வேறாங்க ஐயா? வனவாசம் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தி அனுப்பப்படுகிறது வனவாசம். இப்போ வந்து ராமாயணத்துலேயும் அது நடந்திருக்குது, ராமர் வந்து வனவாசம் சென்றார்னு வருது. இங்கேயும் வந்து இவங்க சூதாட்டத்தில் தோற்று துரியோதனன் வந்து 12 வருட வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞானவாசமும் போகணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை அனுப்புகிறாங்க. தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது எல்லா புண்ணிய நதிகளுக்கும் சென்று வரான். அப்போ நிறைய அரசர்களுடைய இடங்களுக்கு சென்று அங்கே அதையும் வந்து விரிவுபடுத்துகிறான், அதனுடைய நாட்டை விரிவுபடுத்துறதுக்காகவும் செல்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றிங்க ஐயா. நன்றி. மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை நாம் இந்த வாரத்தில் கேட்டு தெரிந்து கொண்டோம். மேலும் இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் ஐயா இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.